வணக்கம் நண்பர்களே, நம் சேனலுக்கு வரவேற்கிறோம். இன்று நான் சொல்லப் போகும் இந்த கதை உங்களை நிச்சயமாக சிந்திக்க வைக்கும். நாம் அடிக்கடி நாய் என்ற பெயரை உதாரணமாக பயன்படுத்தியிருக்கிறோம். யாரையாவது திட்டும்போது நம் வாய்க்கு முதலில் நினைவுக்கு வரும் பெயர் நாய் மட்டுமே. மனிதனாக இருந்தால் நாய் என்ற பெயர் அவப்பெயரை சம்பாதித்திருக்கும். ஒரு நாய் என்றால் அவ்வளவு இழிவான உயிரா? நாம் அதற்கு ஒருபோதும் உணவளிக்கவோ அல்லது தண்ணீர் கொடுக்கவோ பார்த்ததில்லை. அது எத்தனை நாட்களாக நம் வீட்டு வாசலில் பசியுடன் கிடந்தது என்று நமக்கு தெரியாது. ஆனால் அதன் பெயரை சொல்ல நமக்கு ஒருபோதும் வெட்கமாக இருந்ததில்லை. எனவே நான் உங்களை கேட்பது என்னவென்றால், இந்த வீடியோவை முழுவதுமாக இறுதி வரை பார்க்கவும். ஏனென்றால் இந்த கதையை கேட்ட பிறகு உங்கள் சிந்தனை முறை மாறலாம். நண்பர்களே, ஒரு கிராமத்தில் ரமேஷ் என்ற ஒரு இளைஞன் இருந்தான். அவன் மிகவும் மன உளைச்சலில் இருந்தான். அவன் எப்போதும், நான் கடந்த பிறவியில் என்ன பாவம் செய்தேனோ, இப்போது நான் இவ்வளவு நரகத்தை அனுபவிக்கிறேன் என்று நினைப்பான். இப்படி நேரம் கடந்து கொண்டிருக்க ஒரு நாள் அவனுக்கு தெரிந்தது என்னவென்றால், ஒரு மகாத்மாவான துறவி கிராமத்தின் ஓரத்தில் வசிக்கிறார் என்றும் அவர் அனைவரின் பிரச்சனைகளையும் கேட்டு தீர்வு சொல்கிறார் என்றும் தெரிந்து கொண்டு மறுநாள் ரமேஷ் அந்த மகாத்மாவை சந்திக்க புறப்பட்டான். அங்கு சென்ற ரமேஷ் அந்த சாமியார் தனது ஆசிரமத்தில் சிலருக்கு உபதேசம் செய்வதை பார்த்தான். உடனே ரமேஷ் அந்த சாமியாருக்கு வணக்கம் சொல்லி, குருதேவா, என் மனதில் ஒரு சந்தேகம் உள்ளது, தயவு செய்து இதற்கு பதில் சொல்லுங்கள் என்றான். அதற்கு அந்த குரு, மகனே, உன் மனதில் உள்ள கேள்வி என்னவோ தயங்காமல் கேள் என்றார். அப்போது ரமேஷ், குருதேவா, எல்லோரும் நாய்களுக்கு ரொட்டி கொடுக்கிறார்கள். அப்படி ரொட்டி கொடுப்பதால் மனிதர்களுக்கு என்ன பயன் கிடைக்கும் என்று கேட்டார். அப்போது அந்த குரு பேசுகையில், மகனே, மனிதர்கள் நாய்களுக்கு ரொட்டி கொடுப்பதன் மூலம் கிடைக்கும் 8 நன்மைகளை பற்றி தெரிந்து கொண்டால் அவர்களுக்கு ஒருபோதும் கஷ்டங்கள் வராது, அவர்களுக்கு ஒருபோதும் துக்கம் ஏற்படாது. நாய்களுக்கு ரொட்டி கொடுப்பதன் மூலம் 1 அல்ல, 2 அல்ல, 8 நன்மைகள் கிடைக்கும். அந்த 8 நன்மைகளை பற்றி மனிதர்கள் தெரிந்து கொண்டால் அவர்களின் பிறவி பலன் அடையும். நாய்க்கு ரொட்டி கொடுப்பதன் மூலம் வாழ்க்கையில் அதிக இன்பங்களை அனுபவிப்பார்கள். அதேபோல் இறந்த பிறகு மோட்சமும் கிடைக்கும் என்று கூறி, இது தொடர்பாக உனக்கு ஒரு சிறிய கதையை சொல்கிறேன் கேள் என்று ஆரம்பித்தார்.